Hello everyone, welcome back to our YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜோட 2022ஓட ரேங்கிங் ஜென்ரல் ரேங்கிங் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸில் லாஸ்ட் இயரில் எந்த ஜென்ரல் ரேங்கிங்கில் லாஸ்ட் இயர் சீட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜுங்க, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ். ஒரு டாப் லிஸ்ட்டில் வரக்கூடிய காலேஜஸில் இந்த காலேஜும் ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். இதோட கவுன்சிலிங் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1304. ஓகேவா, லாஸ்ட் இயரில் 2022 என்ன ஜென்ரல் ரேங்கிங்கில் சீட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னும் இந்த வருஷம் எது வந்து எக்ஸ்பெக்டட் ரேங்கிங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்க்கலாம். இந்த ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் ஓசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 8929 இந்த ஜென்ரல் ரேங்கிங்கில் லாஸ்ட் இயரில் கிடச்சிருக்கு. பிசிக்கு 14374லையும், பிசிஎம் 21983, எம்பிசி 24041லையும், எஸ்சி 38659லையும், எஸ்சிஏக்கு 85593லையும் லாஸ்ட் இயரில் கிடச்சிருக்கு. இந்த இயர் உங்களோட எக்ஸ்பெக்டட் ஜென்ரல் ரேங்கிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜில் இப்போ இந்த ஏஐடிஎஸ் கோர்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பிசி கம்யூனிட்டிக்கு 14374 கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் ஒரு 14000 இந்த ரேஞ்சில் உங்களோட ரேங்கிங் இருக்குது, ஜென்ரல் ரேங்கிங் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இங்கே இந்த காலேஜில் சீட் கன்ஃபார்மாக இருக்குது. ஓகேங்களா, இது வந்து கம்யூனிட்டி ரேங்க் வைஸில் உங்களோட கம்யூனிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து வேரி ஆகும். ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் கம்யூனிட்டி ரேங்க்கும் அண்டு ஜென்ரல் ரேங்கிங்கும். ஓகேங்களா, இது வந்து லாஸ்ட் இயர் ஜென்ரல் ரேங்கிங்கில் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, அடுத்ததாக எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஷின் லேர்னிங்கில் ஏஐ அண்ட் எம்எல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது ஓசி கம்யூனிட்டிக்கு லாஸ்ட் இயர் 13903லையும், பிசிக்கு 19380, பிசிஎம் 17516, எம்பிசி 25513லையும், அண்ட் எஸ்சி பார்த்தீங்கன்னா 72765லையும் லாஸ்ட் இயரில் சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இந்த ஜென்ரல் ரேங்கிங்கில். அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 8453லையும், பிசிக்கு 13675, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 13024லையும், எம்பிசி 15551லையும், எஸ்சி 45909லையும், அண்ட் எஸ்சிஏ 1,26,975 வந்து லாஸ்ட் இயரில் இந்த ஜென்ரல் ரேங்கிங்கில் உங்களுக்கு சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இயர் உங்களோட ஜென்ரல் ரேங்கிங் இந்த ரேங்கிங்குள்ளே இருக்குன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கான சீட்ஸ் இருக்குது. அதாவது 13675 பிசிக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு 13400 இல்லைனா 13000 இந்த ரேஞ்ச் கன்ஃபார்ம் உங்களோட ஜென்ரல் ரேங்கிங் இருக்குன்னா டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக இசிஇ டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். இசிஇ பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 14548லையும், பிசிக்கு 26848லையும், பிசிஎம் பார்த்தீங்கன்னா 25011லையும், அண்ட் எம்பிசி 28246, எஸ்சி 73764 லாஸ்ட் இயரில் கிடச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து உங்களோட கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாக இருக்குது, 100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களோட கட் ஆஃப் இருக்குன்னா எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டில் சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட்ஸில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜஸ்லையும் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணித்தரோம். ஓகே, அடுத்ததாக நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் பார்த்துடலாம். ஓசி கம்யூனிட்டிக்கு 26610லையும், பிசிக்கு 36490, அண்ட் எம்பிசி 44877லையும், எஸ்சிக்கு 1,02,510லையும் வந்து லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. இந்த ஜென்ரல் ரேங்கிங் வந்து இந்த இயர் எக்ஸ்பெக்டேஷன் ரேங்கிங்காக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேங்கிங் ஜென்ரல் ரேங்கிங் இந்த வருஷம் ஒரு 36490 பிசி கம்யூனிட்டி லாஸ்ட் இயர் கிடச்சிருக்குன்னா இந்த வருஷம் வந்து ஒரு 36000 அந்த ரேஞ்சில் உங்களோட ஜென்ரல் ரேங்கிங் இருக்குது, லாஸ்ட் இயர் ரேங்கிங் விட உள்ளே இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக சீட் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஓகே, அடுத்ததாக ஐடி பார்த்துக்கலாம். ஐடி பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 12832, பிசிக்கு 18041, பிசிஎம் 23854, எம்பிசி 21174, அண்ட் எஸ்சி 58998, எஸ்சிஏ 38856 வந்து லாஸ்ட் இயர் ஐடி வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்குங்க. அடுத்ததாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓசி கம்யூனிட்டிக்கு 55634, பிசிக்கு 76131, பிசிஎம் 62959, எம்பிசி 80736, எஸ்சி 1,30,651 லாஸ்ட் இயரில் கிடச்சிருக்கு. அடுத்ததாக ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 29589லையும், பிசிக்கு 40830, பிசிஎம் 43007, எம்பிசி 44127, எஸ்சி
99,338லையும் வந்து லாஸ்ட் இயரில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் தராங்க. கவுன்சிலிங் கோட் 1304. ஒவ்வொரு காலேஜுக்கும் அதோட கவுன்சிலிங் கோட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்ததாக இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 15,468லையும், பிசிக்கு 20,010லையும், பிசிஎம் 24,390, எம்பிசி 25,798, எஸ்சி 49,265. இந்த ரேங்கிங் ஜென்ரல் ரேங்கிங்கில் லாஸ்ட் இயர் சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் உங்களோட கட் ஆஃப் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, மேனேஜ்மெண்ட் சீட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணித்தரோம், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜஸும் சரி. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் என்று நினைத்தால் மட்டும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணித்தரோம். அண்ட் பெய்டு சாய்ஸ் ஃபில்லிங்காக இருக்கும், நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.